ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் எல்லாத்துக்குமே சேர்க்கறது. அதாவது சாம்பாருக்கு, அப்புறம் காரக்குழம்பு, வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்க்கறதுக்கு. அதாவது பொரியல் பண்ணால் அதில் மிளகாய்த்தூள் போடுறது, ஏதாவது குருமாக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இது நீங்கள் இப்படி அரைச்சி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்ன ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆற்றுலேயே அரைச்சுட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து கூட ஒரே லாட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே 1:1 ரேஷியோவில் தான் போடுறது. அதாவது மிளகா நீட்டு மிளகா நான் எடுத்திருக்கேன், நீங்கள் குண்டு மிளகா கூட உங்கள் ஆப்ஷன் தான். அதே மாதிரி காம்போட மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் காம்போடு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா மசிச்சே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆற்றுல இது பண்ணுறதா இருந்தால் அந்த காம்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். இல்லாட்டி நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஆற்றுல பொடிச்சு வச்சுக்கணும். இப்போது இது 1:1 ரேஷியோனா நான் இது ½ kg எடுத்திருக்கேன். இது ½ கிலோ, இது ½ கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரேஷியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நான் போடுறேன். இப்போது சொல்கிறேன், இதை வேணால் நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ½ kgக்கு இப்போ 1/4 கிலோவுக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி போடுங்க. இப்போ இது 75 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஜீரகம் 75 கிராம், மிளகு 75 கிராம், வெந்தயம் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வரளி மஞ்சள், இதில் சாம்பார் பொடியில் போட்டு அரைக்கிற மஞ்சள், இது 50 கிராம் எடுத்திருக்கேன் நான். இது தோரம்பருப்பு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கும். இந்த தோரம்பருப்பு போடாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா அது உங்களுக்கு இந்த கிரேவி உங்களுக்கு நல்லா இதுவாக உங்களுக்கு வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போட்டு தோரம்பருப்பு எதுவுமே வறுக்க வேண்டியதில்லை, மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு எதுவுமே வறுக்க வேண்டியதே கிடையாது. தோரம்பருப்பு 1/4 கிலோ, அப்புறம் கடுகு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பொடி எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது மிஷினில் கொடுத்து இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. மிளகா ½ கிலோ, தனியா ½ கிலோ கொடுத்தேன். மற்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பே ஒரு 1/4 கிலோ இருந்தது. மொத்தத்துக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இந்த ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் நமக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். இதே நீங்கள் இப்போ இந்த மாதிரி கொடுத்து அரைச்சி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்படியும் இது 2.5 மாதம் வரும் உங்களுக்கு. அதாவது தண்ணி படாமல் ஒரு இதுக்குன்னு ஒரு கரண்டி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஏதாவது நல்ல மேலே கபோர்டில் எதுவும் தண்ணி படாதபடி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அதை எடுத்து அப்பப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்குமே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொரியல்லேருந்து குழம்புலேருந்து எல்லாமே, சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆற்று கோலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச்சில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆற்று கோலம் PSR அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது என்னுடைய சேனல் தான். ஒரு 90க்கு மேலே ரங்கோலிஸ் நான் அதில் போட்டிருக்கேன், கோலம் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவும் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னுடைய 2 சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.